ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தைப்பூசனால நம்ம பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க ஹலசூர் முருகன் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் பெங்களூர் ஒயிட்ஃபீல்ட்லேருந்து போனதுனால எங்களுக்கு பக்கத்து ஸ்டேஷனான காடுகுடியில் எங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மெட்ரோ ட்ரெயினில் தாங்க போனோம். இந்த ஹல்சூர் முருகன் டெம்பிள் பார்த்திங்கன்னா ஹல்சூரில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தாங்க இருக்குது. இன்றைக்கி தைப்பூசன்றனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுங்க. நாங்கள் இந்த க்ரௌடை பெங்களூரில் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பெங்களூர்ல இருக்கிறதுனால இங்க அதிக கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு தாங்க நாங்க கிளம்பி வந்தோம். பட் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பரமா இது அப்படின்ற அளவுக்கு இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. இவ்வளோ கூட்டத்துல நின்று சாமி பார்க்கணுமான்னு கூட ஒரு நிமிஷம் யோசிச்சோங்க. பட் என்னதான் இருந்தாலும் வந்துட்டோம், சாமியை பார்த்துட்டு தான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க இந்த கூட்டத்துல நிக்க ஆரம்பிச்சோங்க. நிறைய பேர் கூட்டம் அதிகமா இருந்ததுனால ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. இந்த ஹல்சூர் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா 800 வருஷம் பழமையான கோயிலுங்க. அப்புறம் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாகவும் சொல்லுவாங்க. இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockல இருந்து ஆஃப்டர்நூன் 12:30 வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 5:30ல இருந்து 9 o'clockங்க. இன்னைக்கு தைப்பூசன்றனால இந்த டைமிங்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு சண்டேல இந்த தைப்பூசம் வந்ததுனால ரொம்ப அதிகமான கூட்டம் இருந்துச்சுங்க. தைப்பூசன்றனால லாஸ்ட் 3 நாளா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா விசேஷமா தாங்க இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தேரு, அதுக்கப்புறம் காவடின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. காலையில 11 மணிக்கு இந்த லைன்ல நிக்க ஆரம்பிச்சது. இப்ப சாயங்காலம் மணி 4 ஆச்சுங்க. இப்பதான் கோயிலுக்குள்ளேயே என்ட்ராக போறேன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரதுனால இவ்வளோ நேரம் லைன்ல நின்றுட்டு சாமியை பார்க்க போறேன்னு நினைச்சாலே ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்குங்க. இந்த ஹல்சூர் முருகன் கோயிலுக்கு வரணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேங்க. பட் இன்னைக்கு இந்த தைப்பூசத்துல 5 மணி நேரம் நின்றுட்டு வந்துதான் இந்த சாமியை பார்க்கணும்னு எனக்கு இருந்திருக்கு மாட்டிருக்குங்க. 5 மணி நேரம் நின்று எல்லா கால்வலியும் மறந்து இந்த சாமி முகத்தை பார்க்கும்போது ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அதை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஹல்சூருக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஊருக்கு புதுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.